இறைவா, நீயே அனைத்தும். அன்புடன் முருகப்பெருமான் வாக்கு. சித்தன் அருள் 1646 முருகப்பெருமான் வாக்கு. எங்கு விளையாடினாலும் சித்தனிடத்தில் விளையாடக்கூடாது. அன்புடன் முருகப்பெருமான் வாக்கு. அறியாத பலர் இன்னும் மூடர்களாகவே திரிந்து என்னவென்று கூற, பின் அறியும் நிலைக்குச் செல்லும் இவ்நிலை இன்னும் மாயத்தைப் போக்கி வருகின்ற காலம் தன்னில் கூட மனிதனுக்குத் தெரியாது. தெரியாது என்னவென்று எப்படி வாழ்வது என்று கூற, இதனால்தான் பின் பக்தர்கள் என்பதை எல்லாம் பின் அறிந்தும் கூட யான் அவை செய்கின்றேன். இவை செய்தால் இப்படி என்றெல்லாம் நிச்சயம் அறிந்தும் செப்புவார்கள். ஆனாலும் அது கூட பொய்யாகப் போகும் இவ்வுலகத்தில். அன்புடன் முருகப்பெருமான் வாக்கு. அதாவது பரப்புவான். விதவிதங்களாக பொய் சொல்லுவான் மனிதன். பின் எவ்வாறெல்லாம் பொய் சொல்ல வேண்டுமோ அவ்வாறெல்லாம் மனிதனை மயக்குவான். ஆனால் ஒன்றுமே பிரயோசனம் இல்லை. சித்தன் பேசுவான் என்பான். நிச்சயம் பேச மாட்டான். அறிந்தும் கூட இன்னும் கந்தன் பேசுவான் என்று. ஏனடா அறிந்தும் கூட மகனே பின் வேலைக்காரர்கள் என்று நினைத்துவிட்டார்கள் சித்தர்களை? அறிந்தும் இதனால்தான் சுலபமாக சித்தர்களைக் கூட பயன்படுத்திக் கொண்டார்கள். இன்னும் அறிந்தும் கூட எதை என்று புரிந்தும் கூட சித்தர்கள் வருவார்கள், அடிப்பார்கள். அன்புடன் முருகப்பெருமான் வாக்கு. இன்னும் தெளிவு பெறுவான் மனிதன். அறிந்தும் கூட தெளிவு பெறாமல் அவை இவை என்று சொல்லிக் கொண்டு இருந்தாலும் வீணடா. பின் வாய் அறிந்தும் கூட எதை என்று புரிந்தும் கூட. ஆனால் அனைத்தும் பின் தன் சுய நலத்திற்கே. சம்பாதித்து பின் பொருட்களை வைத்துக் கொண்டு பின் கடைசியில் பார்த்தால் பொருள்கள் இல்லை, அது கர்மம். இதனால் தன் குடும்பத்தையும் அவனே அழிப்பான். பின்பு யான் அதை கற்பித்தேனே. இன்னும் ஓடுவான். அவை சொன்னானே. பின் சித்தன் பேசுவான் என்று எப்படி என்று தெரியாமல் முழிப்பான். அறிந்து கூட இது நடக்கத்தான் போகின்றது இவ்வுலகத்தில். அன்புடன் முருகப்பெருமான் வாக்கு. இன்னும் கற்றுணர்ந்து இதைச் செய்தால் பின் அவை நடக்கும் என்பதெல்லாம் பொய். மனிதன் இன்னும் பொய்கள் எப்படி பேச வேண்டுமோ, அதாவது தெய்வங்கள் பற்றி நிச்சயம் பேசுவானப்பா. அவை எல்லாம் செல்லாது. அழிவுதான் நிச்சயம். அன்புடன் முருகப்பெருமான் வாக்கு. இதனால் மகனே கேள். அறிந்தும் கூட சித்தர்களைப் பற்றி நிச்சயம் இவ்வுலகத்தில் யாருக்குமே தெரியாதப்பா. ஆனால் இல்லை என்று பின் அறிந்தும் கூட இவர்களை எப்படியோ பயன்படுத்திவிடலாம் என்று பயன்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள். அவ்வளவுதான். ஆனால் இதன் விளைவு நிச்சயம் கடைசியில் தெரியும். பின் தெரியும் பொழுது அப்பொழுது தெரியும் சித்தன் யார் என்பதைக் கூட. விளையாடுவது சித்தனிடத்தில். எங்கு விளையாடினாலும் சித்தனிடத்தில் விளையாடக்கூடாது. அன்புடன் முருகப்பெருமான் வாக்கு. அதாவது முகத்தில் பின் அறிந்தும் கூட, அதாவது முடிகளை வளர்த்துக் கொண்டு, இன்னும் அறிந்தும் பின் நாமத்தை இட்டுக் கொண்டு, இன்னும் வீசையை முறுக்கிக் கொண்டு இன்னும் இப்படி செய்தால் பின், அதாவது கண்களில் சித்தன் இறங்குவான், பின் உடம்பில் சித்தன் இறங்குவான் என்று. ஆனால் சித்தன் என்ன வேலைக்காரனா என்ன? அறிந்தும் கூட, அதாவது உன் கடமையைச் செய்தாலே சித்தன் உன்னிடத்திற்கு வந்து உதவிகள் செய்வான், அவ்வளவுதான். சித்தன் அறிந்தும் கூட பின் எவை என்று அறிந்தும் கூட எவர்க்கும் அடிமை இல்லை. அவ்வளவுதான். சித்தனை வரவழைப்பானாம். இறைவனை வரவழைப்பானாம். என்னை வரவழைப்பானாம். அன்புடன் முருகப்பெருமான் வாக்கு. அப்பா, அறிந்தும் கூட மகனே கேள் இங்கு. இப்பொழுது நீ என்னை வரவழைத்தாயா என்ன? நீ வரவழைத்துத்தான் பின் உனக்கு வாக்குகள் இங்கு பரப்புகின்றேனா என்ன? அறிந்தும் கூட அப்படி இல்லை. அதாவது ஒரு பிறவியில் அன்பிற்காக இப்பொழுது வந்து இவ்குமரனவன் பேசுகின்றேன். வணக்கம் அடியவர்களே. இறைவனோ சித்தர்களோ மனிதர்களிடம் நேரடியாக பேசுவதில்லை. என்னிடம் சித்தன் பேசுகின்றார் என்று யார் சொன்னாலும் நம்ப வேண்டாம். சித்தர்கள் செயல்படும் விதம் மனிதர்கள் நம் அறியாத ஒன்று. நமது கடமையே தான தர்மத்துடன் செய்து வந்தாலே போதும். சித்தர்கள் உங்களிடத்துக்கு வந்து உதவிகள் செய்வார்கள். என்னுடன் கந்தன் முருகப்பெருமான் பேசுகின்றார் என்று ஊடகங்களில் சொல்லுவது எல்லாம் போய் என்று உணர்க பலர் சித்தர்களை வைத்து பணம் சம்பாதித்துக் கொண்டு உள்ளனர். அடியவர்கள் உங்கள் பணத்தை இழக்காமல் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் கடமை.
இதனையே முருகப்பெருமான் ஒரு விழிப்புணர்வு வாக்காக அனைவருக்கும் இங்கு உரைத்துள்ளார்கள் என்று உணர்க, வேல் பிடித்து இவ்வுலகத்தை காக்கும் கந்தன் வாக்குகளை நன்கு உள்வாங்கி, சித்தர்கள் கால் பிடித்து அவர்கள் வழி நடந்து நாம் அனைவரும் தர்ம வழியில் உயர்வோமாக. அகத்தியர் ஞானம். ஒருவன் என்றே தெய்வத்தை வணங்க வேணும். உத்தமனாய் பூமிதனில் இருக்க வேணும். பருவமதில் சேருபயிர் செய்ய வேணும். பாழிலே மனத்தை விடான் பரமஞானி. திரிவார்கள் திருடரப்பா கோடா கோடி. தேசத்தில் கள்ளரப்பா கோடா கோடி. வருவார்கள் அப்பனே அநேகம் கோடி. வார்த்தையினால் பசப்புவார் திருடர்தானே. பாழாக பாவிகளின் சொல் கேளாதே. பதறாதே வயிற்றுக்காக மயங்கிடாதே. கேளாதே பேச்சு எல்லாம் கேட்டு கேட்டு கலங்காதே. தேரப்பா தெருத்தெருவே புலம்புவார்கள். தெய்வநிலை ஒருவருமே காணார் காணார். ஆரப்பா நிலை நிற்கப் போரார் ஐயோ. ஆச்சரியம் கோடியிலே ஒருவன் தானே. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.